வேல் உண்டு வினை இல்லை. முருகன் கதை கேட்கலாமா குட்டீஸ்? வாங்க கதைக்குள்ளே போகலாம். செந்தூருங்கிற மலையில தான் நம்ம முருகர் கோயில் கொண்டு இருக்கிறாங்க. அவர் அந்த ஊர் மக்களை காப்பாற்றவும், அவர் கையில் வச்சிருக்க வேல் கொண்டு தீய சக்திகளை விரட்டுறதுக்காக தான் அந்த ஊரில் கோயில் கொண்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த முருகர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அந்த மக்களும் செந்தூர் முருகனை ரொம்ப நல்லபடியாக கும்பிட்டாங்க, பக்தியாக நடந்துக்கிட்டாங்க. வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லி தான் எல்லா வேலையிலுமே ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஒரு தீய சக்தியால் அந்த ஊர் மக்களுக்கு கேடு வந்தது. அப்போ இந்த முருகர் இருக்கார்ல, முருகர் என்ன பண்ணியிருப்பாரு? தானே தோன்றி இந்த மக்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வைத்திருந்த வேலை வச்சு அந்த அரக்கனை ஒரு வீசினார். அரக்கனும் டொம்முன்னு 4 துண்டாக வெடித்து செதறிட்டான். அப்போ அந்த மக்கள் நம்மளை காப்பாற்ற நம்ம முருகர் எப்போதுமே நம்மளுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. இன்னும் அதிகமான முருகன் கோயிலை அந்த ஊரில் கட்டினாங்க.